திருநெல்வேலி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொலைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இளம் வாலிப தம்பிகள் வந்து நிறைய பேர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் முழுக்க திருநெல்வேலியில் நிறைய இடத்துல எனக்கு கூட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டங்களிலே தங்கி இருக்கும்போது ஒரு கஷ்டமான நியூஸ் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய கொலைகள் நடக்குது, அங்கே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய சர்ச் இருக்குது. ஆனால் வாலிப பிள்ளைங்க வந்து நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டு, அது வந்து அவர்களுக்கு அந்த கொலை வந்து ஆக்சிடெண்ட்டாக சொல்லப்பட்டு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து ஊழியம் முடித்துட்டு வந்ததற்கு பிறகு செய்தித்தாள்கள் மூலமாக பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு பெரிய கொலை திரும்பவும் போன வாரத்தில் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் செய்தித்தாள்கள்லையும் இன்னும் அந்த யூடியூப் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 சமுதாயத்திற்கு இடையே இருக்கிற அந்த பிரச்சனையினால, 2 குடும்பத்தினத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையினால கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பல ஆட்கள் இந்த பக்கத்தில் சாகுறாங்க, அந்த பக்கத்தில் சாகுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்போ எனக்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட் டைமாக நான் அப்படி கேள்விப்படுறேன். ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்று தெரிந்தாலும், ஸோ இப்படியெல்லாம் இருப்பாங்களா, இப்படியெல்லாம் கொலை பண்ணுறதாங்க, அதுவும் நம்முடைய ஊரில் பண்ண முடியுமா அப்படின்ற அதை குறித்து நிறைய நான் யோசித்து நிறைய ஆராய்ச்சி போல் அப்படி செஞ்சேன். அப்போது செய்யும்போது எனக்கு வந்து நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஊர்லேயா இப்படியெல்லாம் நடக்குது? என்ன அப்படின்னு சொன்னால், ரவுடிகள் வந்து தங்களை ரவுடிகளாய் காண்பித்து, என் கையில் கத்தி இருக்குது, என் கையில் துப்பாக்கி இருக்கிறத பெருசாக நினச்சிட்டு, தான் கூட ஆள் பலமாக இருக்கிறத காமிச்சிட்டு, அதை வந்து ஜெயிலில் போய் அங்கே தங்களுடைய குற்றங்களை பணத்தை கொடுத்து நிரூபிக்காமல் அப்படி திரும்பி கொலை பண்ணுறது, ஒருத்தனுடைய பேரில் 5 கொலை, ஒருத்தனுடைய பேரில் 7 கொலை, இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போனேன். நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் சட்டங்கள் வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட குணத்தோடையே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன ஆணி வேர்? இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருச்சு? இதை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு வரும்போது, இந்த பழி வாங்குதல் அப்படின்ற இந்த ஒன்றை நான் வந்து கண்டுபிடித்தேன். ஸோ இதற்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த செய்திக்காக நிறைய நான் வந்து தியானித்து, நான் யோசித்து அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த பழி வாங்குதலை குறித்து பேசணும் அப்படின்னு ஒன்று நினச்ச மனசில், ஆனாலும் சரியான ஒரு நடத்துதல் இல்லாமல், ஆனால் இன்றைக்கு வந்து இந்த பழி வாங்குதலை குறித்து ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே தெளிவாக என்னுடைய உள்ளத்திலே பேசினார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஸோ பழி வாங்குதல், இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். நம்முடைய வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்களை நம்ம எல்லாருமே தெளிவாக நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை, உபாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 32ஆம் அதிகாரம் 35வது வசனம், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நல்லா கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார், பழி வாங்குதலும் பதில் அளிப்பதிலும் எனக்குரியது, அது கர்த்தருக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 48வது வசனம், அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். நல்லா கவனிங்க. 2வது வாசித்த இந்த வசனத்திலையும் சங்கீதக்காரன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற, நான் வணங்குகிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பழிக்கு பழி வாங்குகிறவர். என் எதிரியினிடத்திலே நான் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சத்துருவினிடத்திலே நான் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக யார் பழி வாங்குவாங்கன்னா, எனக்காக கர்த்தர் பழி வாங்குவார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்க போறோம். 51ஆம் அதிகாரம் 36வது வசனம், ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக பழிக்கு பழி வாங்குவேன். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நல்லா கவனிங்க.
போதும், என்னை கவனமாய் கவனிங்கள். வேதத்துல நம்ம வாசித்த இந்த வசனத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பழி வாங்குறதுல உன் கையில கொடுக்கல. இந்த உலகத்துல எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம், நிறைய மன கஷ்டப்படுத்துறவர்கள் இருக்கலாம், சில நஷ்டங்களை வருவிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்கள் பழி வாங்குற அந்த வேலையை உங்க கையில நீங்க எடுக்க கூடாது என்கிறதுலே ஆண்டவர் ஒரு விஷயம் அல்ல, பல விஷயம் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருத்தர் அதிகமாய் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம், சில இடத்திலே அவமானப்படுவதற்கு சிலர் ஒருவேளை உங்களுக்கு காரணமாய் இருக்கலாம். உங்க மனசுல நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன், கண்டிப்பா நான் ரெண்டுல ஒண்ணு பார்ப்பேன், அது எப்படி அவங்க பண்ண முடியும்? யாரோ ஒருத்தரை, ஒருவேளை உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேசுகிறார், பழிவாங்கிற வேலை நம்முடையது அல்ல. இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஆண்டவரே, எது நடக்கட்டும், எது நடக்கட்டும், எவ்வளவு விரோதமாய் வேண்டும் என்றாலும் எழும்பட்டும், ஆனால் இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கண்டிப்பாக நான் இனி யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் பழி வாங்க மாட்டேன். கவனிங்க, இந்த பழி வாங்குதல் என்கிறது உலகத்துல மட்டும் இல்ல. நம்ம என்னமோ செய்தித்தாளில் வாசிக்கிறோம், அவன் கத்தியை வச்சான், அவன் வெட்டினான், தலையை கட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய வாசிக்கிறோம். ஆனா கிறிஸ்தவர்கள், நான் தான் கத்தியை வச்சுக்கலையே, நான் அப்படி கொடூரமான கொலையாளி எல்லாம் இல்லையே, நான் யாரை கொலை பண்ணேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் பழி வாங்குற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுகிற, அவங்க நிறைய பேர் கத்தியை வச்சுட்டு பழி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருமே பழி வாங்குறதற்கென்று சிலர் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சிலர் பழி வாங்குறது எப்படி பழி வாங்க தெரியுமா? பேசுறத விட அமைதியாக்கிடுவாங்க. நான் பேச மாட்டேன், பேசாம பழி வாங்குவாங்க. சிலர் பேசி பழி வாங்குவாங்க, சிலர் சண்டை போட்டு பழி வாங்குவாங்க, சிலர் மூட்டி கொடுத்து பழி வாங்குவாங்க. நல்லா கவனிச்சுங்க, பழி வாங்குறது என்கிறது வெறும் கத்தியை தூக்கிட்டு இன்னொருத்தரை வெட்டுறது மட்டும் பழி வாங்குறது கிடையாது. உங்க மனசுக்குள்ள மனைவிய, கணவனை இப்படி பண்ணிட்டாங்க, நான் உனக்கு இப்படி பண்ணுவேன், நீ அனுபவிக்கணும், நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பு அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கும் செய்வதற்கும் உங்களை வழிநடத்துமானால், நான் நம்புறேன் நீங்களும் ஒரு விதத்தில் எப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, பழி வாங்குற குணத்தோடு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கையில் கத்தி இல்லை சிஸ்டர், உங்க கையில் கத்தி இல்லை பிரதர், ஆனா என்ன தெரியுமா இருக்குது? கத்திய மாதிரி நிறைய பேருக்கு வார்த்தை இருக்குது, நிறைய பேர் இதெல்லாம் பழி, நிறைய பேர் அவ்வளவுதான், பேசாமல இருந்தே பழி வாங்கிடுவாங்க, வராம இருந்தே பழி வாங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு இடத்துல தெளிவா பேசுறாரு, இந்த பழி வாங்குறதல் என்கிறது உனக்குரியது அல்ல, உனக்குரியது அல்ல. அது யாருக்குரியது என்று சொன்னால் அது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பழி வாங்குகிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியாக. ஆனா உண்மையிலே சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சில காரியங்களை உடனே ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் பொறுத்திருப்பார், ஆண்டவர் அமைதியா இருப்பார், ஆண்டவர் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பார், ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு, மன்னிப்பு கேட்பதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்து, அது இல்லாத பட்சத்திலே தான் கர்த்தருடைய தண்டனையினுடைய பிரம்பு அவர்களுக்கு நேராய் வருகிறது. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் நமக்காக பழி தீர்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். நீங்க ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒசூர்ல ஒரு தேவனுடைய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் ஒசூர்ல இருந்தார். அவங்க அவருடைய ரொம்ப நல்ல தேவ மனுஷன், ரொம்ப அழகாய் ஊழியம் செய்கிறவர். அவர் பேர் ஆரோக்கியசாமி. இந்த ஆரோக்கியசாமி அங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ரவுடி அடிக்கடி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த பாரு, உன்னை ஒரு நாள் மண்ணெண்ணை ஊற்றி நான் உன்னை கொளுத்திடுவேன், ஒரு நாள் உன்னை மண்ணெண்ணை ஊற்றி நான் கொளுத்திடுவேன். ஸோ இதனால இந்த ஊழியர் ரொம்ப பயந்துட்டாரு. அப்படின்னா டெய்லி அவன் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு ஒரு ரவுடி சொல்றதை பார்த்து ரொம்ப பயந்து போய் அடிக்கடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவன் இப்படி மிரட்டிட்டே இருக்கிறானே, என்ன பண்றேன்னே தெரியல, இவன் இப்படி பண்ணுவானே அப்படின்னு தோணுது, இவன் இப்படி பண்ணிட்டானா என்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறது, ஊழியத்தை எப்படி செய்கிறது, அப்படி ஒரு கலக்கம் அவருக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மண்ணெண்ணை ஊற்றி உன்னை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த நபர் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. அவருடைய வாகனத்தை அந்த மனுஷன் ஓட்டிட்டு போகும்போது அந்த வாகனம் அவனுடைய நிலை தடுமாறி கீழே விழுது.
அப்படின்னா அந்த புல்லட் ஓட்டிட்டு இருக்கிறான், அவனுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குது. அப்போ குடிச்சிருக்கிறதுனால அவரால் பிடிச்சி வைக்க முடியல, கீழே விழுந்துச்சு. அந்த வண்டி மேலேயே இந்த மனுஷனும் விழுறான், இவரால் எழும்ப முடியல. அப்படியே நைட்டு இரவு அந்த வண்டிக்கு மேலே அப்படியே படுத்து கிடக்கிறாரு, நர குடியில் இருக்கிறாரு. வண்டி வந்து கவுந்து கிடக்குது. அப்போ அந்த வழியாய் சினிமாவை பார்க்கறதுக்காக சினிமா பார்த்து முடிச்சுட்டு ராத்திரி ஒரு கூட்டம் பேர் வர்றாங்க. வரும்போது ஏதோ வழியில் கிடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம், இருட்டா இருக்குது, நம்ம என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சி அடிச்சா கீழே பெட்ரோல் வந்து நிறைய இருந்திருக்கு, அப்படியே பிடிச்சிச்சு. அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு சாம்பல் மட்டும்தான் மிஞ்சிருச்சு. அப்போ சில நேரங்களில் வந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். இன்னொன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில காரியத்தில் வந்து சிலருக்கு வந்து தண்டனை இல்லாததுனால, உடனே தண்டனை கிடைக்காததுனால என்ன வேணாலும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை, நமக்கு அது ஒன்றும் நடக்காது. அவங்களை அடிமைப்படுத்துகிறது, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா சிறுமைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் பழி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது, நிற்கவே முடியாது. இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் யாரையாவது குறைவாய் நடத்துகிறீர்களா? ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனால் சிலருக்காக ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார்னா உண்மையிலே நம்ம பழச்சிட முடியாது. நீங்க வேதத்துல வந்து ஒரு சில மனிதர்களுக்காக ஆண்டவர் பழி வாங்குறாரு பாருங்க. வேதத்தில் நீங்க வாசிக்கலாம். முதலாவதாக வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க. இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, கவனிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, இது தாவீது பத்சேபாளிடத்திலே தப்பு பண்ணிடுவான். தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு எல்லா ராஜ்யத்தையும் பண்ணிட்டு ஜாலியா அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம உரியாவை கொன்னுட்டு அவளுடைய மனைவியை தனக்கு மனைவி ஆக்கிட்டு அந்த மனைவிக்கு பிள்ளை கொடுத்துட்டு அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமா அவன் எடுத்துக்கவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அநீதியா இருந்தது. ஆண்டவர் வந்து சரி இவன் மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், இவன் மனம் திரும்புவான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், இவன் பண்ணினது தப்பு அப்படின்னு உணர்வான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த தாவீது தான் செய்த தவறை குறித்து கொஞ்சம் கூட அவன் உணரவே இல்லை. இன்னொருத்தனை கொன்னது, நல்ல சேவகனை கொன்றது, அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டது, தப்பு பண்ணது, இது எதையுமே வந்து இவன் உணராததுனால ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அவனுடைய வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க. அப்ப அந்த மனுஷன் வந்து அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு, அந்த ஆடு அவனுடைய மடியிலே வளர்ந்துச்சு, அவன் முத்தம் கொடுத்தான், அவனுக்கு அது செல்லமா இருந்துச்சு. அந்த ஆட்டை வலுக்கட்டாயமா பிடிச்சு அதை அடிச்சு கொன்னு தன்னுடைய வீட்டில் வந்த உரம்பரைக்கு, தன்னுடைய வீட்டில் வந்த சொந்தக்காரங்களுக்கு அவங்க ஃபுட்டை சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே அப்பதான் இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 6வது வசனத்தை தாவீது சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அடுத்த 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும். கவனிங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இத பாரு, அவன் வந்து எடுத்தது ஒரு ஆடு, ஆனா அவன் செய்த தப்புக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும் சொல்லுங்களேன்? நாளத்தனையாய் திரும்பி செலுத்தணும். அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது தப்புன்னு தெரிஞ்சா அதற்கு மன்னிப்பிற்கு குறைஞ்சது 4 டைம் நம்ம இறங்கணுமாமா, 4 டைம். இது எங்க படிக்கிறோம்னா புதிய ஏற்பாட்டில் வர்றோம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சகேயுவை சந்திக்கிறார். சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நான் யாரிடத்துல ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு எப்படி கொடுக்குறேன்? நாளத்தனையாய் திரும்பி தர்றேன். அப்போ நீங்க செஞ்சது தப்பு, நீங்க அடுத்தவங்களை வஞ்சிச்சிட்டீங்க அப்படின்னா பைபிள் பிரகாரம் அதனுடைய மன்னிப்புக்கு குறைஞ்சது எத்தனை டைம் கேட்கணுமா? நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு டைம் சாரி சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வருத்தமா இருக்குது. தெரியாம சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது எப்படின்னு. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றது இப்போ ஒரு டைம் சாரி, அதுக்கப்புறம் 6 மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது சாரி பிரதர், அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ஆனாலும் என் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. அடுத்து ஒரு 2 மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது பிரதர் சாரி பிரதர், அப்படி எத்தனை டைம் கேட்கணுமா மாமா? 4 முறை. இப்போ தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் செய்த தவறுக்காக 4% 4 டைம் கொடுக்கணும்பா, 4 ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும்பா. இது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தாவீது எத்தனை இழந்தான் தெரியுமா? 4 இழந்துட்டான். நம்பர் 1
முதலாவது பர்சேபாளிடத்தில் அவன் பெற்றெடுத்த பிள்ளை மரித்து போனது. இரண்டாவது அம்னோன் அவனுடைய பிள்ளை மரித்து போனான். மூன்றாவது அழகான ஆண் பிள்ளை அப்சலோம் அவன் கொல்லப்பட்டு மரித்து போனான். நான்காவது அதோனியா அவனுடைய மகன் கொல்லப்பட்டான். இந்த தான் செய்த தவறுக்காக 4 முறை தீர்க்கணும் நாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவனாய், ஆண்டவருக்கு உகந்தவனாய், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருந்த போதிலும் கர்த்தர் பழி வாங்குற நாளில் அவன் எத்தனை முறை திரும்பி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா 4 திரும்பி தர வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப கவனம். ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாயிருங்கள். சில நேரத்தில் நம்ம செய்த தவறுகள் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். 4ஆம் தலை. தாவீது தப்பு பண்ணினான், தாவீது இழந்தான், தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் செய்தான், தாவீது தான் செய்த தவறை உணரவில்லை. ஆனா யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா? தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் தண்டனையை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பழி வாங்குற நாளிலே எந்த கணவனும் எந்த மனைவியும் தப்புவிக்கவே முடியாது, தப்புவிக்கவே முடியாது. இப்ப இந்த செய்தி நேரத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரே, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். நீங்க பழி வாங்குற அந்த நாளுக்கு கண்டிப்பாக உங்களை நாங்கள் விட மாட்டோம், இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள். கண்டிப்பாக அவருடைய இரக்கம் முடிவே இல்லாத இரக்கம். கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. முழு பலத்தோடு கூட ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்காக நீர் ஒரு நாளும் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டாம். உம்முடைய பழி வாங்குதலுக்கு நாங்கள் நிற்க முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் நிற்க முடியாது. முழு பலத்தோடு சொல்லுங்க, தகப்பனே நாங்கள் நிற்க முடியாது, நாங்கள் நிற்க முடியாது. ஆமென். ஆண்டவர் நமக்காக பழி வாங்குகிறவர்கள். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்திய செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இது எப்ப நடந்தது? நீங்க வாசிங்க. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அமலேக்கியர் வந்து ரவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இப்பொழுது வாங்க 15வது வசனத்துக்கு வாங்க. 15வது வசனம் 16வது வசனம் வாசிக்க போறோம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமலேக்கியன் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடினால் தலைமுறை தலைமுறைக்கும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட 396 வருஷம், 396 396 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அமலேக்கியருக்கு செய்த அந்த விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணினாராமா? மனசிலே வைத்திருந்தாராம். தன் ஜனங்களுக்கு விரோதமாய், தன் பிள்ளைகளுக்கு விரோதமாய். நான் நம்புறேன், சிலர் நமக்கு விரோதமாய் செய்கிறதை நாமே மறந்தாலும், நம்முடைய சன்னதிகள் மறந்தாலும், ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாராமா? கணக்கிலே வைத்திருப்பார். தேவனுடைய அலங்கத்தை கட்டின தேவனுடைய மனிதர்கள், திறப்பில் நின்ற தானியேல் என்கிற தேவனுடைய மனிதன், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை அவங்க ஜெபிக்கிறதுக்கு மறக்கவே இல்லை. என்ன ஜெபம் தெரியுமா? நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும், சொல்லுங்க, அவங்க எப்ப ஜெபம் பண்ணினாலும் மன்னிப்புன்னு ஒன்று கேட்கும்போது தங்களுக்காக மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கல. யாருக்காக மன்னிப்பு கேட்டாங்க? சொல்லுங்க, அவங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்காக, பரம்பரை பரம்பரையாய் செய்த தவறுக்காக அவர்கள் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். ஏன் அப்படின்னா, சிலருடைய கண்ணீர், சிலருடைய வேதனை அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணாது அப்படின்னா, சிலரை விட்டு கடந்து போகாது. கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு மெயின் ரோட்டிலே ஒரு பெரிய இடத்தோட ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. எல்லாரும் இறந்து போனாங்க. அந்த இடம் இப்பவும் இருக்குது.
மிக முக்கியமான இடம், ஒரு ஜங்ஷன். அதனுடைய ஒரு சென்ட் இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் மதிப்பு வரும். அந்த இடத்தை ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் வந்து தனக்கு அபகரிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார். பாலடைஞ்சு போய் கிடக்கிற இடம். அந்த இடத்துல அந்த அம்மாவை போய் சந்திச்சார். என்னம்மா, இந்த இடம் யாருடையது, யார் பேரில் இருக்குது? என்னுடையதாயா. உனக்கு யார் இருக்கா? எனக்கு யாருமே இல்லை. உடனே அந்த மனுஷன், சரி உனக்கு நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், நீ அந்த இடத்த எழுதி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த வயசான அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேண்டாம், நான் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ஒரு வீட்டில் வளர்த்துறாங்க, அவருடைய சொந்த, அந்த பையனுக்கு தான் இந்த இடத்த நான் கொடுப்பேன், அது எனக்கு வேணும், அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது, என்னுடைய கணவனார் இங்கே தான் இறந்து போனார், நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக எழுத போகிறது இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவர் உடனே அது எப்படி இந்த அம்மாவை அப்படி விட முடியும் அப்படின்னு தன்னுடைய பலத்தை காண்பித்து, தன்னுடைய பலத்தை உபயோகப்படுத்தி அந்த அம்மாவை அங்கேருந்து துரத்திட்டாங்க. இந்த இடம் உன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லி, இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த இடத்துலேருந்து துரத்தி, அந்த அம்மா அனாதையை போல ரோட்டில், அவ்வளோ பெரிய சொத்துள்ளவங்க, பல நாட்கள் ரோட்டில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படியே மரித்து போனார்கள். அந்த இடம், அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பில்டிங் கட்டப்பட்டு அதில் ஒரு பெரிய வருமானத்தை பார்க்குற நோக்கத்தோடு அந்த நபர் அதில் இறங்கி செஞ்சார். அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு மகன். ஆனால் கொடுமை என்னன்னா, ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், அந்த ஒரு மகன் எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாதபடி பைத்தியமாக்கப்பட்டான். என்ன சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க? எதுவுமே அவனுக்கு தெரியாது. இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாடி எதையுமே அனுபவிக்க முடியாமல் அந்த மனுஷன் இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக கவனிங்க, ரொம்ப கவனமாக கவனிங்க. ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பித்தா நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா, நிலை நிற்கவே முடியாது, நிலை நிற்கவே முடியாது. அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையோடு இருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்கிறது போல என் கைகளை உயர்த்தி நான் ஒன்று சொல்கிறேன், இனி மரணம் வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என் மனசறிஞ்சு, எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர், உங்கள் மனைவி உங்களுக்கு செய்த துரோகமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், உடைய கணவன் உங்களை பண்ணின பிரச்சனையாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், பழி வாங்குற எண்ணம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகனே, நீ பழி வாங்கி நீ என்ன செய்ய போகிறாய்? பழி வாங்குதல் உனக்குரியது அல்ல. அந்த நபரிடத்தில் பழி வாங்குறது உனக்குரியது அல்ல. நீ பட்ட காயம் ரொம்ப பெருசு, நீ பட்ட அவமானம் ரொம்ப பெரியது. என்னை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை தணிக்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உன் கரத்தை பிடித்து கர்த்தர் பேசுறாரு, இல்ல, இந்த வேலை உன்னுடையது கிடையாது, அதை என் கையில விட்டுரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணி உன் வழக்காடிகளோட நான் வழக்காடி, ஆமென், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நான் நிரூபிப்பேன். உன்னாலே தண்டனை கொடுக்க முடியாது, உன்னாலே அந்த மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல எப்பவுமே நமக்கு ஒரு ஜெபம் வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் பார்த்துக்கொள்ளும். எல்லா தாழ்மையோடும் உங்களுடைய விசுவாசத்திற்காக நான் சொல்லுகிறேன். உண்மையிலேயே நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாக எத்தனை 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 மனிதர்கள், எத்தனை ஆயுதங்கள். ஆனால் ஒன்று எதிர்க்கிறதுக்கு பலன் இல்லை, இன்னொன்று எதிர்க்கிறதுக்கு வேதத்தில் இடமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். முதல்ல சிவானந்த காலனிலே கட்டின ஒரு பேனருக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு போக வச்சு சர்ச்சை இழுத்து மூடணும்னு நினச்சி நூற்றுக்கணக்கான வாலிபர்களை ஏவி விட்டு பிரச்சனை பண்ணி எத்தனையோ சூழ்நிலைக்கு போனவங்க இன்னைக்கு உயிரோடு கூட இல்லை. இந்த சர்ச்சை மூடிடுவோம்னு சொன்னவங்க அவங்க வாழ்க்கை தான் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் இன்று வரைக்கும் நம்மளை அழிக்கவே இல்லை, கர்த்தர் அழிக்கவே இல்லை. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர், உடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். அவருடைய ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டாமல் இருக்க மாட்டார். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறது நம்முடைய ஜெபம் அல்ல. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனையில் நம்ம சந்தோஷப்பட போறது இல்லை. ஆனா நான் நம்புறேன், மிஞ்சும் கோபத்தை அடக்குகிற கர்த்தர், பழி வாங்குதலை யாருடைய கையிலையும் கர்த்தர் கொடுக்காம அவர் யார் கையில வச்சிருக்கிறாருன்னா அது என்னுடையது. இங்க உலாவுகிற ஆவியானவர், இங்க உலாவுகிற இயேசு இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து என்ன சொல்றாருன்னா, மகனே, மகளே, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது.
வழக்காடுதல் எனக்குரியது. இதை நன்றாய் அறிந்து கொண்டவன் தான் ஈசாக்கு. ஏசேக்கில் அவனோடு வாக்குவாதம் பண்ணினாங்க. சித்னாவில் அவனுடையதை அவர்களுடையது என்று பிடுங்கி கொண்டார்கள். அவனுடைய உழைப்பு, அப்பாவுடைய உழைப்பு எல்லாத்தையுமே பிடுங்கி கொண்டாங்க. ஆனால் ஈசாக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சான், இவர்களோட வழக்காடுவதோ பழி வாங்குறதோ ஏன் வேலை இல்லை. சித்னாவையும் விட்டுட்டு ரகபோத்துக்கு போனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். யோசேப்பு பெரிய அதிகாரியாய் உயர்த்தி மேடையின் மேல் உட்காரும் போது, தன் சகோதரர்கள் எல்லாம் வந்து முன்னாடி நிற்கும் போது, அவர்களே இவன் பழி வாங்கிடுவான்னு நினைக்கும் போது யோசேப்பு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தான். பழி வாங்குறது எனக்குரியது அல்லப்பா, அது கர்த்தருக்குரியது. நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அந்நிய நாட்டிலே அவ்வளவு பெரிய அதிகாரியாய் உயர்த்தப்பட்ட யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்திலே ஆணித்தரமா சொல்லுகிறார். கர்த்தர் தீவிரமாய் சொல்லுகிறார், உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல பெரிய உயர்வு இருக்கு மகனே, உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு மகிமை இருக்கு மகளே, உன்னுடைய விட்டு கொடுத்தல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறேன். நீ தாழ்ந்து போக போக, நீ விட்டு கொடுக்க, நீ அமைதியா இருக்க கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் என் வழக்காடிகளோட வழக்காடி கண்டிப்பாக எனக்கு ஒரு நியாயத்தை தருவார். கர்த்தர் நியாயத்தை தருவார். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இஸ்ரவேல் ஜனத்தாரே, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஹல்லேலூயா கரங்களை தட்டி, இன்றைக்கு ஆராதனையிலே கர்த்தர் பேசின வாக்குத்தத்தம் அதுதான். நீங்க கரங்களை தட்ட அந்த எகிப்தியர்கள், ஓ ஹல்லேலூயா, அந்த விரோதமான சக்திகள் அது முழுவதும் ஒன்றுமில்லாமல் முழுவதுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னா ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை வழக்காடக்கூடாது அப்படின்றதுல ஒரு 3 காரியத்தை. முதலாவதாக, நீங்க ஏன் வழக்காடக்கூடாது அப்படின்னு சொன்னா, வழக்காடுகிற அந்த காரியத்தை கர்த்தர் கையிலே எடுத்தார். ஆண்டவர் கையில எடுக்கிறத நம்ம கையில என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் கையிலே எடுத்ததை நம்ம கையில எடுக்கக்கூடாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? ஆண்டவர் கையில எடுத்துட்டாரா, அதுக்கப்புறம் உங்க பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ நீங்க என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. இந்த அறிவு எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு கப்பல் ஏறி போறான் யோனா, ஆண்டவருடைய வார்த்தையை மீறி. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நீ மீறினா கூட பரவாயில்ல, உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து அவர்கள் கொண்டு வந்த சம்பாதிச்ச மொத்தத்தையும் கடல்ல தூக்கி வீசிட்டாங்களாமா. ஆனா அவர்களால யோனாவை காப்பாற்ற முடிஞ்சுச்சா? கண்டிப்பா காப்பாற்ற முடியல. ஏன்னா யோனாவுடைய பிரயாணம் யார் கையில இருக்குது? கர்த்தர் கையில இருக்குது. கர்த்தர் கையில எடுத்ததை கண்டிப்பாக உங்க கையில எடுக்கக்கூடாது. சிலரை ஆண்டவரே உருவாக்குவார், சிலரை ஆண்டவரே சில இடத்துல உட்கார வைப்பார், சிலரை சில இடத்துல வந்து நமக்கு பரிதாபமா இருக்கும், நமக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவரே தான் அவங்களை அந்த சிச்சுவேஷன்ல கொண்டு போவாரு. நீங்க பிள்ளை பாசத்துல, அப்பா அம்மா பாசத்துல, குடும்பத்தினுடைய பாசத்துல போய் பிள்ளை கர்த்தருடைய கைதான் அவன் மேல இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க போய் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பணமும் உங்களுடைய நேரமும் தான் வீணே தவிர கர்த்தரால தான் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட முடியும். சில நேரத்தில் அம்மா அப்பா ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்தில் பிள்ளைகள் பாடுபடும் போது உங்க இருதயம் கொந்தளிக்கிறது தவறல்ல, உங்க இருதயம் வருத்தப்படுத்தி எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தவறல்ல. ஏன்னா ரத்தம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க பிள்ளைய கர்த்தர் அந்த பாதையில நடத்துறாருன்னா நீங்க உங்க பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் உன்னை இந்த பாதையில நடத்துறாரு, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தரை தவிர வேற யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது, என்னால ஒண்ணுமே உனக்கு பண்ண முடியாதுன்றத நீங்க தெளிவுபடுத்திடணும். ஆனா நிறைய அம்மா அப்பாங்க பண்ற பெரிய தவறு என்ன அப்படின்னா, கர்த்தர் எடுக்க வேண்டிய பொறுப்பை இவங்க கையில எடுக்கிறதுனால ஆண்டவரும் செய்ய முடியாது, இவங்க செஞ்சா திருப்தியும் ஆகாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் கையிலே எடுக்க வேண்டியது நம்ம. நம்பர் 1, முதலாவதாக நான் ஏன் பழி வாங்க கூடாதுன்னா, அது ஏன் வேலை இல்லை, அது யார் வேலைன்னா கர்த்தர் வேலை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அது கர்த்தருடைய வேலை. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வேகமாக நம்ம வாசிக்கலாமா? நம்முடைய வேதத்தை திறந்து 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்னேயர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய்
பேச போகிறவனை போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி போட்டான். நல்லா கவனமா கவனிங்க, என்னை கவனிங்கள், கவனிச்சா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்னேயர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் யோவாப் அப்படின்ற இருக்காரு. இந்த யோவாப் அப்படின்றது யார் அப்படின்னா, தாவீதுனுடைய படை தளபதி தான் இந்த யோவாப். அப்படின்னா தாவீது போகாத இடத்துல, தாவீது நிற்க முடியாத இடத்துல, தாவீதுனுடைய இடத்தை ஃபில் பண்றதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்காங்கன்னா அது யோவாப் தான். தாவீதற்கு அடுத்தபடி யாருன்னு கேட்டா எல்லாருமே யோவாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சில யுத்தத்திற்கு தாவீதால போக முடியாத இடத்துல யோவாப்பை அனுப்பி அந்த யுத்தத்தை பினிஷ் பண்ணி ஜெயக்கொடி ஸ்தம்பத்தை நாட்டிட்டு அவர் வந்துருவாரு. அவ்வளவு முக்கியமானவன் இந்த யோவாப். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த யோவாப்பினுடைய சகோதரன் அப்னேர் என்கிற இந்த சகோதரன் எதேர்ச்சியா ஒரு சூழ்நிலையில அவனை சாகடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆனா இந்த யோவாவுக்கு மனசுக்குள்ள அதை குறிச்ச ஒரு வைராக்கியம், என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரனை நீ கொன்னுட்டியே அப்படின்ற அந்த வஞ்சகம், அந்த காயம் அந்த யோவாவுக்குள்ள அப்படியே இருக்கிறது. ஆனா இந்த அப்னேயர்ன்றது யார் அப்படின்னா, நீங்க ஒரு வசனத்தை வாசிப்பீர்களான்னு உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனம், 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து ராஜகுமாரனாகிய அம்னோன் மாத்திரம் செத்து போனான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32 33. அவன், இந்த வசனம் தான், அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேயர். கவனிங்க, இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணமும் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரனாகிய அப்னேயர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதிற்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அப்னேயர் அப்படின்னா யோவாபுனுடைய சகோதரனை கொன்ற இந்த அப்னேயர் யார் அப்படின்னு கேட்டா, அவன் தன்னை பார்க்கணும் யாராமா, நீதி உள்ளவனும் நற்குணம் உள்ளவனும். இப்போ அப்னேயர் வந்து செஞ்சது வந்து எதேர்ச்சியா நடந்தது. நல்லா கவனிங்க, அப்னேயர் பண்ணது எதேர்ச்சியாய் நடக்கிற ஒன்றுன்னு வச்சுங்க. ஆனா தன்னுடைய சகோதரனை கொன்னதை மனசுல வச்சுட்டு இந்த யோவாப் அவனை தீமையா பார்க்கல, பொறாமையா பார்க்கல. அவன் தோள் மேல கையை போட்டு நல்லவனை போல பேசி அப்படியே சமாதானப்படுத்தி அவனை தனியா கூட்டிட்டு போய் யாரும் இல்லாத இடத்துல அவனுடைய கையில இருக்கிற கத்தியை எடுத்து அவனுடைய வயிற்றிலேயே குத்தி அவனை கொன்றுவான் இந்த யோவாப். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாவீதிற்கு கூட தெரியாம, தன்னுடைய எஜமானனுக்கு கூட தெரியாம, தன் சகோதரருக்காக செய்த அந்த பழியை யார் தீத்தா அப்படின்னு சொன்னா, இந்த யோவாப் தீத்தான். இவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இதோட அவ்வளவுதான், இந்த மனுஷன் என் தம்பியை கொன்னுட்டான், நான் அவனை கொன்னுட்டேன், இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய யுத்தம் அதோட என்ன பண்ணல அப்படின்னா முடியல. நம்பர் 2, ரெண்டாவது ரொம்ப கவனமா கவனிச்சுக்கங்க. நீங்க பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்து இவனை இப்படி பழி வாங்கினதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஒன்று நினைச்சுக்குங்க, எப்பவுமே பழி வாங்குறதுல ஒரு முடிவு. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கணவன் மனைவியை பழி வாங்கின உடனே முடிஞ்சிடாது. சொல்லுங்க, முடிஞ்சிடாது. நீ இப்படி பண்ணியா, சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிறான் பாரு, முடிஞ்சிடாது சிஸ்டர். அவர் அடுத்த வாரம் விஷத்தை ஊற்றினாலும் ஊற்றிடுவார். சொல்றேன், ஒழிச்சு வச்சோன்னா முடிஞ்சிருச்சு. நீ இப்படி பண்ணல, 2 நாள் தேடு, இதை நான் பண்றேன் பாரு, முடிஞ்சிடாது. நிறைய பேர் இன்றைக்கு பழி வாங்குற எண்ணத்தோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நானா நீயான்றதை காமிப்பேன், நான் யாருன்றது காமிப்பேன், அவ்வளோதான். நீ எனக்கு இதை செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன். இப்போ இந்த திருநெல்வேலியில் நடந்த பிரச்சனை என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் 2 சமூகத்திற்கிடையே நடக்கிற பிரச்சனை மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதனுடைய ஆணி வேற பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, 2 குடும்பம், 2 நபர்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். இங்கேருந்து அவர் அங்கே போய் 2 பேரை கொண்டுட்டு வர்றாரு. நீ எங்கள் பேரை 2 பேரை கொல்றியா, நான் உனக்கு 2 பேரை கொல்றேன் பாருன்னு இவங்க 2 பேரை வந்து கொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கே போறாரு. நமக்கு 2 பேருக்கும் இப்படி சண்டை போட்டு 2 பக்கம் ஆட்கள் சாகிறது வந்து வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்கலாம், நீ அமைதியாருன்றாரு. ஆனால் ஒருத்தனுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னொருத்தர் அமைதியா இல்லை அப்படின்னா நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னா அதையும் சாப்பிட்டா சொல்லாம ரொம்ப வைராக்கியத்தோம், நீ ஓவரா ஆடுனா நானும் ஓவரா ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சமாதானம் பேச போறவங்க சரி இதோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ ஆடுனா நான் ஆடிவேன்னு சொன்னா அப்படியா நீ ஆடிடுவேன் நான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எழும்புறதுக்கு இப்படியே இந்த பிரச்சனை 30 இயர்ஸ் 30 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன இல்லை, 3வது ஜெனரேஷன் இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. உங்க மனைவி என்னைக்கோ செய்த ஒரு தவறுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிற பிரதர், முடிவில்லை பிரதர். உங்களுடைய பழி வாங்குதலுக்கு முடிவே கிடையாது சிஸ்டர், முடிவே கிடையாது. சொந்தக்காரங்க நண்பர்கள் சுத்தி இருக்கிறவங்களுக்காக உங்க மனசு, யாருடைய மனசு அப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னையோட கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இல்ல ஆண்டவரே நான் நிறுத்துறேன், போரை நிறுத்துகிறது அவர்கள் நிறுத்தணும்னு எதிர்பார்க்கல, சமாதான கொடி அவர்கள் கொடுக்கட்டும்னு எதிர்பார்க்கல. சமாதான கொடி எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கிற என்னிடத்திலிருந்து சமாதான கொடி. சொல்லுங்க எல்லாருமே, சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஃபர்ஸ்ட் கொடி யாருடைய கொடி தான் ஏற்ற போகுது? என்னுடைய சமாதான கொடி. பரவாயில்ல பரவாயில்ல, நீ செஞ்சது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடறேன், மறந்துடுறேன், நான் கர்த்தர் கரத்தில் விடுறேன். நான் நம்புறேன் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நிச்சயமாய் உங்களுக்காக மீட்டு தருவார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாகவே வளர பண்ணுவார், நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்துவீர்கள், குளிர பண்ணுவீர்கள், உங்களுடைய நெடுநாட்களாய் காத்திருக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த சமாதானத்தை அறிவித்த உடனே உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த காரியம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அதற்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சியை உயர்வை தடுப்பதற்கு ஒருவராலும் முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் எங்கு தோண்டினாலும் அங்கே நீரூற்றை கட்டளையிட்டு உங்களை வலதுபுறமும் இடதுபுறமும் பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக ஏன் நாம் பழி வாங்கக்கூடாதுன்னா அது கர்த்தருக்குரியது. நம்பர் 2, நான் ஏன் பழி வாங்குறதுன்னா பழி வாங்குறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா முடிவே இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக நான் ஏன் பழி வாங்க கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். 13ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனம். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் வந்து ராஜகுமாரனாகிய வாலிபர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவர் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. கவனிங்க, கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அப்சலோமுக்கு தன்னுடைய தங்கச்சி தாமார், அவ தான் தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருத்தி பொன் பிள்ளை. இந்த பிள்ளை அழகான பிள்ளை. ஆனா இந்த அம்னோன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த சகோதரி மேலேயே ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய வந்து கற்பழிச்சிட்டான். அப்ப அந்த பிள்ளைய கற்பழிச்சதும் இல்லாம அந்த பிள்ளைய வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். அவங்க வந்து தலை மேல புழுதியை தூக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமே ஆகல. தன்னுடைய அழகான தான் விரும்பி தனக்கு எந்த கூட பிறந்த அண்ணங்க தான் இருக்கிறாங்க, தம்பிகள் தான் இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு பொட்ட பிள்ளை இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அம்னோனா அன்னைக்கு எதுவுமே பண்ணல, சண்டை போடல, பிரச்சனை பண்ணல, மனசுக்குள்ளேயே வச்சிருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்காக நான் உன்கிட்ட பழி வாங்காம போக மாட்டேன், உன்னை கொல்லுவேன், ஏன்னா நீ என் தங்கச்சியை எப்படி இப்படி வேசிய மாதிரி நீ நடத்தலாம் அப்படியே அமைதியா இருந்து மனசுக்குள்ளே வச்சிருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான். அந்த ஃபங்க்ஷனுக்கு தாவீது இடத்துல போய் அனுமதி கேட்கறான். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன், நீங்க வரணும்னு. உடனே தாவீது என்ன சொல்வார்னா, நான் வர முடியாதுப்பா, எனக்கு வேலை இருக்குது. உடனே என்ன சொல்வார்னா, நீங்க வராட்டி பரவாயில்ல, அம்னோனை அனுப்புங்க அப்படின்னு. உடனே வந்து இவங்களுக்கு வந்து சரி அப்படின்வாங்க. அவன் மயிர் கத்திரிக்கிறதுக்காக போறான். இந்த அப்சலோம் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஆட்களை எல்லாம் செட் பண்ணி வச்சு அவன் சாப்பிட்டு குடிச்சு வெறிச்சிருக்கும் போது அவனை அடிங்கன்னு நான் சொல்லுவேன். எதையுமே எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு கட்டளை இருக்கிறது நானு, நீங்க வந்து தாவீதினுடைய குமாரன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன், அடிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இவன் சிக்னல் கொடுப்பான். அந்த இடத்துல அம்னோனை அடிச்சு கொன்றுவாங்க.
ஆனா இங்க தாவீதுக்கு நியூஸ் வருது, போனவங்க எல்லாரையுமே அப்சலோம் கொன்னுட்டான்னு நியூஸ் வருது. உடனே வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க அப்படி நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் தான் செத்தான், மற்றவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்போ இப்போ அப்சலோம் என்ன நினைக்கிறான்னா, பழி தீர்த்துட்டான். சரி ஓகே, என் சகோதரியை நீ இப்படி நடத்தின, நான் உன்னை கொன்னுட்டேன். உடனே தன்னுடைய தகப்பனார் வந்து, நீ இப்படி என் கூட என்னுடைய பெத்த பிள்ளையை நீ கொன்னுட்ட, நீ இந்த ராஜ்ய பாரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அப்பாவை விட்டு மறைஞ்சு இன்னொரு தேசத்துல வாழ்றான். ஆனா யோவாப்ன்ற ஒருத்தன் வந்து பிளான் பண்ணி அப்சலோமை உள்ள கொண்டு வந்து தாவீதை டம்மி பண்ணணும்னு நினைச்சு இவன் என்ன பண்றான்னா, ட்ரிக்கான வேலை பார்த்து அப்சலோமை உள்ள கொண்டு வரான். அப்சலோமை உள்ள கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் யோவாப். உள்ள வந்தாச்சு. இப்போ உள்ள வந்தவன் ஜாலியா அப்பா இருந்த இடத்த நான் பிடிச்சிருவேன்னு நினைச்சு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தோல் மேலும் கையை போட்டு, அப்பா விட்ட நியாயத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் இவனே நியாயம் கொடுத்து, ஏன்னா ரொம்ப அழகானவன் அப்சலோம், ரொம்ப உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் அவனுக்கு இல்லையாமா. எல்லாருக்குமே அட்ராக்ஷன், யாரு பார்த்தாலும் அவனை பிடிக்கும். அவன் தோல் மேல கை போடுறதுன்றது ஒரு பெரிய அவங்களுக்கு ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எந்த பட்டயத்தை அப்சலோம் எடுத்தானோ அதே பட்டயத்தால அப்சலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மடிந்து போனான். வேதம் சொல்லுது, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் சொல்லுங்க எதால மடிவார்களாமா? இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு ரவுடி பேட்டி கொடுக்கறத பார்த்தேன். உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமா இருக்கா சார், உங்களுக்கு இதெல்லாம் இஷ்டமா இருக்கா சார்? உடனே அவர் சொல்றாரு, கண்டிப்பா எனக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கும் எல்லா மனிதர்களை போல சமமாய் வாழ்றதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம். அப்புறம் ஏன் கையில கத்தி, அப்புறம் ஏன் துப்பாக்கி, அப்புறம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்புக்கான இது? உடனே அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சார், ஒரு டைம் கத்திய கையில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ரவுடிகளுக்கும் அந்த கத்தினால தான் சாவு. நாங்க திருந்தினாலும் நாங்க விட்டாலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்க கத்தி எங்க தலைமாட்டில் இருந்து தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இன்னொரு கத்தி எங்களை கொன்றும். நாங்கள் திருந்திட்டோம், நாங்கள் மாறிட்டோம். ஆனால் கத்தி நாங்கள் இன்னொருத்தரை கொல்றதுக்கு வச்சிருக்கல, என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். பிரதர், பேதுரு ஆண்டவரை நேசித்து கத்திய கையில் எடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே உன் பட்டயத்தை, இங்க இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் பட்டயத்தை சொல்லுங்க, எனி என்னவானாலும் இருக்கலாம். பிரதர், விளையாட்டா எடுக்காதீங்க பிரதர். சிலர் வந்து கத்திய கையில் வச்சுக்கலங்க, ஆனால் கூர்மையான ஆயுதங்க அவங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. வெளியில் ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர், வெளியில் கணவன் மனைவி அவ்வளோ உறவாக இருக்கிறது மாதிரி ஆனால் மனசுக்குள்ள முழுக்க டாமினேட்டிங், அரசாளி, ஸ்ட்ரிக்டா, வஞ்சகமான. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவருடைய கண் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க. ஸோ ஒரு இரவு, அப்போ அந்த ராத்திரி தங்கிட்டு இருக்கும்போது அப்படியே பெட்டில் படுத்து கையை இப்படி தூக்குனா ஒரு பெரிய அருவா தொங்குது. நிஜமா எனக்கு ஒரே டவுட்டு, இந்த அருவா இங்கே எதுக்கு தொங்குது அப்படின்னு. வீட்டில் நிறைய வசனம்லாம் இருக்குது, ஆனால் அருவா மட்டும் சரி. அருவா வந்து ஒரு பீரோக்குள்ளே இருந்திருந்தா கூட சரி, ஏதோ வச்சிருக்காங்க, இல்லை அடியில் இருந்தால் கூட ஏதோ தச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம். எங்கே தொங்குதுன்னா அந்த பீரோவுக்கு ஒரு கை இப்படி ஒரு கொக்கி கொடுப்பாங்கல்ல, அந்த கொக்கியில் அருவா தொங்குது. உடனே நான் சரி இளநீ ஏதோ வெட்டுறது கூட ஏதோ வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தா இளநீ வெட்டுற அருவா இல்லை, அது என்னன்னா ஆளை வெட்டுற அருவா. யாராவது வந்துட்டாங்கன்னா, திருடிட்டாங்கன்னா அவங்கள வெட்டுறதுக்காக எல்லா ரூம்லயும் என்ன வச்சிருக்காங்க, அருவா. நிறைய பேர் தங்களை பாதுகாக்கிறதுக்காக நாயையும் அருவாயும் வச்சிருக்காங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? கர்த்தர் வீட்டை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது 1008 நாய்க்கு பிஸ்கட் போட்டா படுத்து போயிடும். 2 பிஸ்கட்ல நாய் படுத்துரும். சிசிடிவி கேமராவில் ஆயில் ஊத்துனா சரியா போயிடும். வேண்டான்னு சொல்லல, உங்களுடைய தெரிவிற்காக அறிவிற்காக நீங்கள் வைத்திருக்கிறது தவறல்ல. ஆனா நிறைய பேருடைய ஆயுதம் இன்னைக்கு கர்த்தர் கிடையாது, பாதுகாப்பு கர்த்தர் கிடையாது. ஆண்டவர் அவங்களை பாதுகாக்க வேணாம். எது பாதுகாக்கும்? எனக்கு ஜபமே ஓடலை, நான் என்னத்தை அருவா மாட்டிருக்க வீட்டில் என்ன ஜபம் பண்றதுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவா மாட்டி இருக்கிற வீட்டில் அற்புதத்துக்காக ஜபம் பண்ணுங்க பாஸ்டர், எப்படி ஜபம் பண்றது சொல்லுங்க. அதனால சிலரெல்லாம் வந்து எப்படி மாத்துறதுன்னு தெரியல.
அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அருவா எடுக்கிற நீங்க அப்புறம் அருவா உங்க மேல பற்ற போகுது. அது கத்தி, இருபுறமும் கத்தி. நீங்க உங்களுக்கு ரொம்ப அறிவு வேணும். நான் ஒரு நாளும் நான் எடுக்க மாட்டேன். நான் அந்த பகையை கையில் எடுக்க மாட்டேன். நான் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அது எதிரியை மட்டும் அல்ல, அதுக்கு எனக்கும் என்னவா முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா ஆபத்தா முடிஞ்சிடும். ஆமென். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அது அவர்களை மட்டும் இல்லை, பழி வாங்குதல் உங்களையும் அழிச்சிடும். நல்லா சொல்லுங்க, உங்களையும் அழிச்சிடும். அவங்கள மட்டும் அழிக்காது. கோர்ட்டில் கேஸ் போட்டால் எத்தனை பேருக்கு செலவு? கோர்ட்டில் கேஸுக்கு யாருக்கெல்லாம் செலவு? நம்ம யார் கேஸ் போடுறோமோ அவங்களுக்கு மட்டுமா செலவு? கேட்கல, அவங்களுக்கு மட்டும் செலவு கிடையாது. கேஸ் போடுற நமக்கும் செலவு தான். நம்ம வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுமா? இல்லை, நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. நம்ம வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுத்தாகணும். நமக்கு வக்கீல் ஒன்றும் மாமா பையனாக இருந்தாலும் அத்தை பையனாக இருந்தாலும் சும்மா என்ன பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல வக்கீல் இருக்குது, எங்கள் மாமா பையன், எங்கள் அத்தை பையன். ஐயோ, நான் வக்கீல்களை தப்பாக சொல்லலை, கோச்சிடாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை நேசிக்கிற வக்கீல் கூட நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ண, நம்ம ஆன்லைனில் அட்டன் பண்ணுற நல்ல குணம் படைச்ச நல்ல மனசில் இன்னொருத்தருடைய அநீதியை பொறுத்து கொள்ளாத வழக்காடுகிற அவங்களுக்கு அது ஒரு டியூட்டி, அதை செய்யலாம். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அந்த மாதிரி நீதிபதிகளை கர்த்தர் வைக்கிறார். ஆனால் யாருமே அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. அதுவும் சிலர் எல்லாரும் இல்லை, சிலர் என்னதான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் அந்த பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சுன்னா நீதி எந்த பக்கமா திரும்பும் சொல்லுங்க? இல்லை, ஒரு தப்பு பண்ணவங்க நிறைய. நான் இங்கே இந்த ஜெயிலுக்கு ஒரு டைம் போனேன், கோயம்புத்தூர் ஜெயிலில் விசிட் பண்ணுறதுக்கு போனேன். போகும்போது நீ எத்தனை வருஷமா பிரதர் ஜெயிலில் இருக்கீங்க கேட்டால் நிறைய பேர் 12 வருஷம் 11 வருஷம் 21 வருஷம் கூட ஒருத்தர் இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இத்தனை வருஷமாவும் உள்ள இருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இங்கே சுற்றி திற நிறைய ரவுடிங்க பார்த்தீங்கன்னா 7 கொலை பண்ணுறேன்றான், 7 நாள் கூட உள்ள உட்கார மாட்டேங்கிறான். அவர் சின்ன ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கு, உள்ள போய் 11 வருஷமா உட்காந்துருக்கிறாரு. இவன் 7 கொலை பண்ணிட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு கையில் கத்தியை வச்சுட்டு எப்படா இப்படி எல்லாம் வர்ற அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் இல்லை சார், ஆளுக்காக பணம் இருக்குது சார். சிலருக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிடுவாங்க. அப்போது பழி வாங்குற குணம். ஏன் நான் பழி வாங்கக்கூடாதுன்னா, நான் யாரை பழி வாங்கினாலும் அது ஒன்று, அது கர்த்தருடையதை நான் எடுக்கக்கூடாது. 2வது, அதுக்கு முடிவில்லை. 3வது, அது அவர்களை மட்டுமல்ல. சொல்லுங்க, எல்லாருமே மறக்க மாட்டீங்கல்ல பிரதர்? உங்க மனைவியை மட்டும் தாக்காது. நீங்க என்ன நினைக்க தெரியுமா? அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பாடங்கள் கற்கிறது அவங்க மட்டும் கிடையாது, கொஞ்ச நாள்ல இருந்து கற்றுக்குறீங்க. உங்களுக்கு பாடம் கிடைக்கும். 2 பக்கமும். உங்க சரீரம் பாதிக்கப்பட்டா, உங்க மனைவி உங்க சரீரம், உங்க கணவன் உங்க சரீரம், நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, சரி ஓகே, தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென்.